மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் ஃப்ளாஷ் ஃபில்லுங்கிற ஒரு கமாண்டை பற்றி பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இமெயில் ஐடி வந்து என்ட்ரி பண்ணியிருக்கேன். அதாவது எப்படின்னா இந்த மாதிரி bala@gmail.com சொல்லி கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கேன். அடுத்தது siva@yahoo.com சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்தது malar@hotmail.com சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு எனக்கு இதில் வந்து எப்படி வந்துட்டு கேட்குறாங்கன்னா, பாலா தனியாக வேணும், அதே மாதிரி gmail.com தனியாக வேணும், இந்த மாதிரி பிரித்து வேணும். அப்போ இந்த இடத்துல வந்து யூசர் நேம் ஃபுல்லாக வரணும். அப்போ ஃபஸ்ட்டு எப்படி வேணுமோ பாலானா பாலா மட்டும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஒரு என்ட்ரு கொடுத்துருங்க. என்ட்ரு கொடுத்துட்டு கண்ட்ரோல் இ கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு கரெக்டாக ஃபஸ்ட் நேம் மட்டும் வந்துடும், அதாவது யூசர் நேம் மட்டும் வந்துடும். இப்போ பக்கத்தில் வந்து எனக்கு வந்து டொமைன் நேம் வரணும். என்னது ஜிமெயிலா, யாஹூவா, ஹாட்மெயில் அந்த மாதிரி வரணுன்னா அதை டைப் பண்ணிங்க. என்ன வேணுமோ டைப் பண்ணிங்க. gmail.comனு சொல்லி ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்துட்டேன். என்ட்ரு கொடுத்துட்டு இப்போ கண்ட்ரோல் இ கொடுத்தோன்னா என்ன செய்யும், அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி பிரித்து கொடுத்துரும். இதுக்கு பேர் என்ன சொல்கிறதுனா ஃப்ளாஷ் ஃபில்லுங்கிற கமாண்ட் சொல்கிறது. ஷார்ட்கட் என்னென்னா கண்ட்ரோல் இ. இப்போ அடுத்தது பாருங்கள். எனக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி இருக்குங்க. சிவகுமார்னு சொல்லி நேம் இருக்குது, அதாவது கேபிட்டல் லெட்டர் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். சிவகுமார்னு சொல்லி ஒரு நேம் இருக்குது. பாலகுமார்னு சொல்லி ஒரு பேர் இருக்குது. அதே மாதிரி வந்து அப்துல் ரெசாக்னு சொல்லி ஒரு பேருன்னு வச்சுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அப்துல் ரெசாக் இந்த மாதிரி பேர் இருக்குது. இதில் வந்து எனக்கு ஃபஸ்ட் நேம் மட்டும் வேணும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து எனக்கு லாஸ்ட் நேம் வேணும். அப்போ ஃபஸ்ட் நேம் இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு சிவான்னு சொல்லி கொடுத்துங்க. எப்படி வேணுமோ எப்படி பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிவான்னு சொல்லி கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு ஒரு என்ட்ரு தட்டிட்டேன். இப்போ கண்ட்ரோல் இ கொடுத்தேன்னா அந்த ஃபஸ்ட்டு நேம் மட்டும் ஃபுல்லாக வந்துடும். எனக்கு அடுத்த செல்லில் எனக்கு செகண்ட் நேம் அடிக்கணும், அதாவது லாஸ்ட் நேம் அடிக்கணும்னா குமார்னு சொல்லி கொடுத்துங்க. கொடுத்து ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்துட்டு கண்ட்ரோல் இ கொடுத்தீங்கன்னா என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காக வந்து லாஸ்ட் நேம் வந்துடும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் நேமையும் லாஸ்ட் நேமையும் ஒன்றா ஜாயின் பண்ணு, இந்த இடத்துல ஜாயின் பண்ணு. அதுக்கு வந்து ஃப்ளாஷ் ஃபில் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி எந்த மாதிரி ஃபார்மேட்டில் வேணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சிவகுமாருங்கிறது எனக்கு பேஸ் இல்லாமல் வேணும், அது சும்மா லெட்டரில் வேணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிவா குமார் ஃபேஸ் இருக்கக்கூடாது. எந்த ஃபார்மேட்டில் வேணுமோ அந்த ஃபார்மேட்டை டைப் பண்ணி ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு கண்ட்ரோல் இ கொடுத்துட்டேன். இந்த மாதிரி வந்து சும்மா லெட்டரில் வந்துடும். இப்போ எனக்கு இந்த மாதிரி அண்டர் ஸ்கோரில் வரணும், எனக்கு வந்து அண்டர் ஸ்கோரில் வரணும், கேபிட்டல் லெட்ரு சிவான்னு வந்துடணும், அண்டர் ஸ்கோரில் குமார் வந்து கேபிட்டல் லெட்டரில் இந்த மாதிரி வரணும். ஜஸ்ட் என்ட்ரு கொடுங்க. இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வேணும், கண்ட்ரோல் இ கொடுத்தீங்கன்னா போதும். ஒரே ஒரு டெக்ஸ்ட்டை மட்டும் என்ட்ரி பண்ணிட்டீங்க. என்ட்ரி பண்ணிட்டு அடுத்த சில வந்து கர்சரை வச்சுக்கிட்டு ஜஸ்ட் ஒரு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா, ஒரு கண்ட்ரோல் இ கொடுத்தீங்கன்னா போதும். கண்ட்ரோல் இ கொடுத்தீங்கன்னா போதும், ஃப்ளாஷ் ஃபில்லை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்தது எனக்கு ஒரு நம்பர் ஒன்று இருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ எக்ஸாம்பிள்ன்ற நம்பர் ஒன்று இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரு எத்தனை நம்பரு 6 நம்பர் இருக்குது. அடுத்ததில் ஒரு இந்த மாதிரி ஒரு 6 நம்பர் என்ட்ரி பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்ததில் ஒரு 6 நம்பர் என்ட்ரி பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து 3 நம்பரு ஒரு ஐஃபோனு, அடுத்த 3 நம்பர் வேணும். அப்போ ஃபஸ்ட்டு 3 நம்பர் அடிச்சிங்க, ஒரு ஐஃபோன் கொடுத்துட்டு அதுக்கடுத்து அடுத்த 3 நம்பர் அடிச்சிங்க. ஒரே ஒரு டேட்டா மட்டும் என்ட்ரி பண்ணிங்க. என்ட்ரி பண்ணிட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்துட்டு கண்ட்ரோல் இ கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த செல்லாம் இந்த மாதிரி வந்து ஃப்ளாஷ் ஃபில்லர் யூஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சோம், ஈஸியாக செஞ்சுக்கலாம். இதுக்கு என்ன பேர் சொல்கிறதுனா எக்ஸலில் வந்து ஃப்ளாஷ் ஃபில்லுங்கிறது. இதுக்கு வந்து ஷார்ட்கட் கீ வந்து கண்ட்ரோல் இ, கீபோர்டில் வந்து கண்ட்ரோல் இயும் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கிளிக் பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப